வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஜாதகம் நல்லா இருக்கு, ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், நாக தோஷம் இதெல்லாம் இல்லை, ஆனாலும் திருமண வாழ்க்கை தாமதமாயிட்டே இருக்கு, சரியான வரணும் ஜாதகருக்கு வரல, வயசு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்ற புலம்பல் யாருடைய வீட்டில் இருந்தாலும் ஜாதகத்தில் என்ன பிரச்சனையாக இருக்கும்? அப்போ நாகதோஷமும் செவ்வாய் தோஷம் மட்டும்தான் திருமண வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும்னு நினச்சா அந்த தோஷம் இல்லாதவர்களுக்கும் திருமண வாழ்க்கை ஏன் தள்ளி கொண்டே போகிறது? அப்படி என்றால் ஜாதகத்தில் எந்த விஷயங்கள் இல்லை எந்த கிரக அமைப்பு திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்துகிறது? அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. திருமண வாழ்க்கை என்றவுடன் ஏழாம் இடத்திற்குரிய அதிபதி. இந்த இரண்டு விஷயங்களுமே எல்லாருமே கவனிப்போம். இந்த இடத்தில் ஏதாவது பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கா, பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கா, பாவ கிரகங்களுடைய பார்வை படுகிறதா? ஏழாம் இடமும் ஏழாம் இடத்து அதிபதியின் மீதும் இந்த 3 விஷயங்களும் இருந்தால் திருமண வாழ்க்கை தாமதமாகும் அப்படின்னு எடுத்துப்போம். இருந்தாலும் பொதுவாக எல்லா ஜாதகங்களையும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விதி, கால புருஷனுக்கு 2ஆம் இடமாக குடும்பஸ்தானமாக வரக்கூடியது ரிஷப வீடு, 7ஆம் இடமாக களத்திரஸ்தானமாக வரக்கூடியது துலாம் வீடு. அப்போ இந்த 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் சுக்கிரனுடைய வீடுகள் என்பதால் தான் சுக்கிரனை களத்திரக்காரனாக எல்லா ஜாதகத்திலுமே நம்ம பார்க்குறோம். சுக்கிரனுடைய வீடுகளில் ரிஷபராசி மற்றும் துலாம் ராசி, இந்த வீடுகள் ஜாதகத்தில் எந்த லக்கணத்திற்கு ஸ்தானமாக இருந்தாலும், இந்த துலாம் ராசியிலும் ரிஷப ராசியிலும் தடையை தரக்கூடிய கிரகமான கேது இருந்தாலும் அல்லது தாமதத்தை தரக்கூடிய கிரகமான சனி இருந்தாலும் திருமண வாழ்க்கை மிக தாமதமாகத்தான் கிடைக்கும். நம்ம என்ன நினைப்போம், லக்கணத்திற்கு எந்த ஸ்தானம் அப்படின்றத மட்டும்தான் ரிஷப ராசி எந்த ஸ்தானத்துக்கு வருது, துலாம் ராசி எந்த ஸ்தானத்துக்கு வருதுன்னு பார்ப்போம். ஆனாலும் கால புருஷனுக்கு 7ஆம் இடமாக வரக்கூடிய துலாம் வீடு, 2ஆம் இடமாக வரக்கூடிய ரிஷப வீடு, இந்த 2 வீடுகளில் கேது அல்லது சனி இருந்தாலும் திருமண வாழ்க்கை தள்ளிட்டே போகும். இது முக்கியமான ஒரு கிரக அமைப்பு தான். ரிஷபம் மற்றும் துலாம் வீட்டில் சுப கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாக நடக்கும். 2 வீடுகளிலுமே பாவ கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை தள்ளிட்டு தான் போகும். அடுத்த விதியாக பார்க்க போகிறது, ஒரு 3 கிரகங்கள் அடுத்தடுத்து வந்தால் திருமண வாழ்க்கை தாமதமாக கிடைக்கும். அது என்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு, சனி, கேது. இந்த 3 கிரகங்கள் அடுத்தடுத்து ஒரு ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தள்ளிட்டே போகும். இது ஒரே வரிசையாகத்தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. முதல்ல சனி, அதுக்கப்புறம் கேது, அதுக்கப்புறம் குருவாக கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த 3 கிரகங்கள் அடுத்தடுத்து ஒரு ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை தள்ளிட்டே போயிடும், ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 கிரகங்களுக்கு இடையே வேறு எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ராசி கட்டத்தில் இந்த 3 கிரகங்கள் தான் அடுத்தடுத்த கட்டங்களில் அமர்ந்திருக்கு, வேறு கிரகங்கள் எதுவுமே கிடையாது. இப்படி வரிசையாக சனி, குரு, கேது, இந்த 3 கிரகங்கள் அடுத்தடுத்து ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்தாலும் திருமண வாழ்க்கை தாமதமாகும். குரு நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 இந்த திரிகோணங்களில் சனி, கேது ஜாதகத்தில் இருந்தாலும் திருமண வாழ்க்கை தாமதமாகும். ஒரு பெண் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் அடுத்தடுத்த ராசிகளில் அமர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கை தள்ளிட்டே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், செவ்வாய், கேது, இந்த 3 கிரகங்கள் அடுத்தடுத்த ராசி கட்டங்களில் அமர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கை தாமதமாகும். இது ஒரே வரிசையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 3 கிரகங்களில் எது வேணாலும் முன்னும் பின்னுமாக வரலாம். ஆனால் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கைக்கு நடுவில் வேறு கிரகங்கள் வரக்கூடாது. இந்த ராசி கட்டத்தில் செவ்வாய்க்கு அடுத்து சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். கன்னி ராசியில் கேது அமர்ந்திருக்காரு. இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்குது. நடுவில் எந்த ராசியிலும் எந்த கிரகங்களும் இல்லை.
இப்படி அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த 3 கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை தள்ளிக்கிட்டே போகும். அதே போல் இந்த 3 கிரகங்கள் திரிகோணமான 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் சேர்ந்திருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை தள்ளிட்டு தான் போகும் அந்த ஜாதகிக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்க்கணும். 7ஆம் இடத்தில் கேது இருக்காரு, 7ஆம் இடத்தில் சனி நிற்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை தாமதமாகும். இந்த கேது அல்லது சனி 7ஆம் இடத்தில் நின்று சுப கிரகமான குருவினுடைய பார்வை பெறவில்லை என்றால் திருமண வாழ்க்கை தாமதமாகும். குறைந்தபட்சம் அந்த ஜாதகத்தில் லக்கண சுபருடைய பார்வையாவது இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அல்லது கேதுக்கு கிடைத்தால் திருமண வாழ்க்கை சீக்கிரமாக கொஞ்சம் ஒரு இளம் வயதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தடைப்பட்டாலும் நிச்சய திருமண வாழ்க்கை உண்டு அப்படின்றத நம்ம கணிச்சிடலாம். சுப கிரகங்களுடைய பார்வை முக்கியமாக லக்கண சுபர் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சுப கிரகம் என்பது உண்டு, லக்கணப்படி அதை பார்க்கணும். இந்த லக்கண சுபருடைய பார்வை 7ஆம் இடத்தில் பதிந்தால் பாவ கிரகம் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் நிச்சய திருமண வாழ்க்கை என்பது உண்டு. குருவினுடைய பார்வையும் கிடைக்கல, லக்கண சுபருடைய பார்வையும் 7ஆம் இடத்தில் சனி அல்லது கேது நின்று பார்வை படவில்லை என்றால் திருமண வாழ்க்கை கிடைப்பது ரொம்ப அரிது. திருமண வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடம் 7ஆம் இடத்திற்குரிய அதிபதியை மட்டும் பார்க்கக்கூடாது, லக்னாதிபதியும் சேர்த்து வச்சு பார்க்கணும். 7ஆம் அதிபதி ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த ஸ்தானத்திலிருந்து 6, 8ஆக லக்னாதிபதி நிற்கக்கூடாது. இப்போ 7ஆம் அதிபதி எங்கன்னு பாருங்கள், நிற்கக்கூடிய ராசி கட்டத்திற்கு லக்னாதிபதி 6, 8ஆக அமர்ந்திருக்காரா, சஷ்டாங்கமாக அமர்ந்திருக்காரான்றதை பாருங்கள். இந்த உதாரண ஜாதகத்தில் விருச்சிக லக்கணத்தை எடுத்திருக்கேன். லக்னாதிபதியாக செவ்வாய் வருவார், 7ஆம் இடமாக ரிஷப வீடு வரும். அப்போ ரிஷப வீட்டினுடைய அதிபதி சுக்கிரனை 7ஆம் இடத்திற்குரிய அதிபதியாக இருப்பார். இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். அப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கார்? லக்னாதிபதி சிம்ம வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் எண்ணி வருகின்ற பொழுது செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு 6ஆம் இடமாக இருக்குது. இப்போ செவ்வாயிலேருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது லக்னாதிபதியிலேருந்து 7ஆம் இடத்த அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நின்ற ஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்தில் 7ஆம் இடத்த அதிபதி அமர்ந்திருக்காரு. இப்படி 6, 8ஆக லக்னாதிபதியும் 7ஆம் இடத்த அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அப்பொழுதும் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகி கொண்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன காரணம்? 7ஆம் இடத்த அதிபதி அதுவும் நல்ல ஸ்தானம் தானே, 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலமாக உச்சம் பெற்றிருக்காருன்னு நம்ம சொன்னாலும் லக்னாதிபதி 7ஆம் இடத்த அதிபதிக்கு மறைந்து தான் இருக்கார். ஜாதக கணிப்புகளை நம்ம பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்துக்கு அதிபதியை மட்டும் பார்க்கக்கூடாது. 7ஆம் இடம் திருமண ஸ்தானம்னா இந்த 7ஆம் இடத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடாது. ஜாதகரான லக்னாதிபதி எங்கே இருக்காரு, லக்கணம் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். அப்போ இந்த 7ஆம் இடத்த அதிபதிக்கு மறைவு ஸ்தானத்தில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை தாமதமாயிட்டு தான் இருக்கும். இதே போல் வேறு ஒரு விதியும் இருக்குது. 7ஆம் இடத்த அதிபதி நின்ற ராசிக்கு 4-10 லக்னாதிபதி அமரக்கூடாது. இந்த உதாரண ஜாதகத்தில் 7ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் கடக வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு. அப்போ லக்னாதிபதி துலாம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அல்லது மேஷ வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை தாமதமாகும். ஏன்னா லக்னாதிபதி நின்ற ஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்து அதிபதி நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அதே 4-10 தான் வந்து அமருவார். மேஷ வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கார், செவ்வாய் தான் லக்னாதிபதி. அப்போ மேஷ வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். மேஷ வீட்டிலேருந்து கடக வீடு வரைக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா 4ஆவது வீடாக வரும். இப்போ துலாம் வீட்டில் செவ்வாய் இருக்காரு அப்படின்னு சொன்னால் துலாம் வீட்டிலிருந்து கடகம் வரைக்கும் எண்ணி பார்த்தால் 10ஆம் இடத்தில் 7ஆம் இடத்த அதிபதி இருப்பார்.
இப்படி 7ஆம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய ஸ்தானத்திற்கு 4-10 லக்னாதிபதி அமரக்கூடாது. இந்த அமைப்பு இருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரத்தில் கைகூடாது. 7ஆம் இடத்த அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானத்திற்கு 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் கேது நின்றாலும், இல்லை 7ஆம் இடத்த அதிபதிக்கு 2ஆம் இடத்தில் கேது ஒரு ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் திருமண வாழ்க்கை சீக்கிரத்தில் கிடைக்காது. ஏன்னா தடையை தரக்கூடிய கிரகமான கேதுவுடன் 7ஆம் இடத்த அதிபதி ஜாதகப்படி சேர்ந்திருந்தா திருமண வாழ்க்கை சற்று தாமதமாயிட்டே தான் இருக்கும். கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் வரன் கிடைக்காம தள்ளிட்டே போயிடும். அதுதான் 7ஆம் இடத்த அதிபதிக்கு கேது உடைய தொடர்பு இருக்கான்றதையும் ஜாதகத்தில் பார்க்கணும். ஆண் ஜாதகர் என்றால் சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் கேது இருக்கா, இல்லை சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கான்றதையும் பார்க்கணும். அப்படி இருந்தாலும் திருமண வாழ்க்கை தாமதமாகும். பெண் ஜாதகி என்றால் செவ்வாய் நின்ற ராசிக்கு திரிகோணமான 1, 5, 9 கேது நிற்கக்கூடிய அமைப்பு இருக்கா, இல்லை செவ்வாய்க்கு அடுத்த வீடான 2ஆம் இடத்தில் கேது இருக்கான்றதையும் பார்க்கணும். அப்போ திருமண வாழ்க்கை ஒரு பெண்ணுக்கு கிடைப்பதில் தாமதம் உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தாமதத்தை தரக்கூடிய கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் குருவினுடைய பார்வை, லக்ன சுபருடைய பார்வை அந்த கிரகங்களுக்கு கிடைத்தால் திருமண வாழ்க்கை என்பது எளிதாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை தள்ளி கொண்டே போவதற்கு இந்த நாகதோஷமும் செவ்வாய் தோஷம் மட்டும்தான் ஜாதகத்தில் ஒரு காரணமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த தோஷமே இல்லாதவர்களுக்கும் திருமண வாழ்க்கை அமையவில்லை, தாமதமாய்கொண்டே இருக்கு. அப்போ தோஷம் இல்லாதவர்களுக்கு ஏன் திருமண வாழ்க்கை அமையவில்லை என்றால் இந்த விதிகளில் ஏதாவது ஒன்று ஜாதகத்தில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு திருமண வாழ்க்கை தாமதமாயிட்டு தான் போகும். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லை என்றாலும், சுத்தமான ஜாதகமாகவே இருந்தாலும் திருமண வாழ்க்கை தடைப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.